بسم الله الرحمن الرحيم. نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلن تجد له وليا مرشدا. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبد الله ورسوله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا. قال الله عز وجل: يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. قال الله عز وجل: ولتكن منكم أمة يدعون إلى الخير ويأمرون بالمعروف وينهون عن المنكر وأولئك هم المفلحون. எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலாவை போற்றுகிறேன், புகழ்கிறேன். அவன் தனித்தவன், தன்னிகரற்றவன், வணக்கத்திற்குரிய ஒரே இறைவன சான்று பாருகின்றேன். அந்த வல்ல ரஹ்மானின் சாந்தியும் சமாதானமும் சலவாத்தும் சலாமும் எங்கள் தலைவர் அல்லாஹுடைய இறுதி தூதர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரை பின்தியர்ந்த சஹாபாக்கள், தாபிஈன்கள், நல்லடியார்கள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாவதாக என்ற நட்பிரார்த்தனைக்கு பின்னால், அல்லாஹ் தஆலா மனிதனாக படைத்த எங்களுக்கு இஸ்லாமிய மார்க்கத்தை அவன் தெரிவு செய்த மார்க்கமாக ஆக்கியிருக்கின்றான். அவன் தெரிவு செய்த அந்த மார்க்கத்திலே வாழக்கூடிய முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய எங்களுக்கு உபதேசம் எப்பொழுதும் தேவை என்ற விடயத்தை சில வாரங்களுக்கு முன்னால் ஒரு கொத்பாவிலே நாங்கள் சுருக்கமாக பார்த்தோம். நாங்கள் உபதேசத்தை பெறும் பொழுது எவ்வாறு நாங்கள் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும், அதன் முக்கியத்துவத்தை நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களுடைய சொந்த வாழ்க்கைக்கு எவ்வாறு நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதை பற்றி நாம் எல்லாம் சுருக்கமாக 2 வாரங்களுக்கு முன்னால் பார்த்தோம். அதனுடைய அடுத்த பாகமாக நாங்கள் ஒரு சமுதாயத்திலே வாழும் பொழுது நாங்கள் உபதேசிக்கக்கூடியவர்களாக நாங்கள் எவ்வாறு இருக்க வேண்டும், நாங்கள் உபதேசத்தை பெறக்கூடியவர்களாக, அதை கேட்டு எங்களுடைய வாழ்க்கையை திருத்திக் கொள்ளக்கூடியவர்களாக நாங்கள் இருக்க வேண்டிய அதே சந்தர்ப்பத்திலே நாங்களும் எங்களை சுற்றி இருக்கக்கூடிய முஸ்லிம்களுக்கு, சுற்றி வாழக்கூடிய மக்களுக்கு, உறவினர்களுக்கு, தோழர்களுக்கு எவ்வாறு நாங்கள் உபதேசம் செய்யக்கூடியவர்களாகவும் இருக்க வேண்டும் என்ற விடயத்தை இன்றைய கொத்பாவிலே, முதலாவது கொத்பாவிலே நாங்கள் சுருக்கமாக பார்க்க இருக்கின்றோம். ஏனென்றால் அதிகமான ஊரவர்கள் கதைக்கக்கூடிய விடயம்தான், ஊரிலே பல அசம்பாவிதங்கள் நடைபெறுகின்றன, பல பாவங்கள் நடைபெறுகின்றன, போதை வஸ்து மலிந்து இருக்கின்றது, வாலிபர்களுடைய நடவடிக்கைகள் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இல்லை போன்ற நிறைய விடயங்களை பற்றி நாங்கள் எங்களுடைய ஊர் என்ற அடிப்படையிலே பல இடங்களிலும் நாங்கள் கதைப்போம். பல சபைகளிலும் இவைகள் பேசப்படுகின்றன. அது பாடசாலை அபிவிருத்தி சபையாக இருந்தாலும் சரி, பள்ளி வாயில்களுடைய நிர்வாக சபைகளாக இருந்தாலும் சரி, இன்னொரு சமுதாய சபைகளாக இருந்தாலும் இந்த சபைகளிலே அடிக்கடி பேசக்கூடிய ஒரு விடயம்தான் ஊரை முன்னேற்ற வேண்டும் என்பதை பற்றி பேசுவதை போன்று ஊரிலே இருக்கக்கூடிய பாவங்களை ஒழிக்க வேண்டும், தவறுகளை திருத்த வேண்டும் என்ற கோணத்திலே நாங்கள் பலரும் பேசுவோம். ஆனால் இதற்கு நாங்கள் பல சபைகளை உருவாக்கி, பல நிர்வாகங்களை உருவாக்கி, பல ஆட்களை நாங்கள் நியமித்து இந்த தவறுகளை திருத்துவதற்கு நாங்கள் முனைந்தால் அது எட்டாக்கனியாகத்தான் இருக்கும். அப்படிப்பட்ட ஏற்பாடுகளை நாங்கள் செய்து சமுதாயத்தை திருத்துவதற்கோ, அப்படிப்பட்ட ஏற்பாடுகள் தொடர்ந்து எங்களுடைய சமுதாயத்திலே ஜீவிக்குமா என்ற கேள்விக்கோ எங்களுக்கு விடை காண முடியாத ஒரு காலத்திலே தொடர்ந்தும் எங்களுக்கு வாழ்ந்து கொண்டிருக்க முடியாது. அப்படி என்றால் அல்லாஹ் தஆலா கூறிய எங்களுக்கு எங்களுடைய சமுதாயத்தை, எங்களை சுற்றி இருக்கக்கூடியவர்களை திருத்துவதற்கு, எங்களுடைய பிள்ளை குட்டிகளை, எங்களுடைய அதிகாரத்துக்கு கீழ் இருக்கக்கூடியவர்களை, எங்களுடைய மாணவர்களை திருத்துவதற்கு நாங்கள் ஒவ்வொருவரும் அவர்களுடைய பொறுப்புக்கு ஏற்ப உபன்யாசம் செய்யக்கூடியவர்களாக, தாயிகளாக, அழைப்பாளர்களாக, நல்லதை ஏவி தீயதை தடுக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்ற விடயத்தை நாம் அனைவரும் சிறைமேற்கொண்டு நாங்கள் செய்ய வேண்டும். இவைகளுக்கு ஏற்பாடுகள் தேவையில்லை, சங்கங்கள் தேவையில்லை, மஷூராக்கள் தேவையில்லை.
ஆனால் எவ்வாறு அழைப்பு பணியிலே ஈடுபட வேண்டும், ஒவ்வொருவரும் அவருடைய சக்திக்கு ஏற்ப என்ற விடயத்தை நாங்கள் தெரிந்து வைத்திருந்தால் போதுமானது. இந்த இண்டிவிஜுவல் இந்த எஃபர்ட், அதாவது தனிநபர் முயற்சிகளின் மூலமாக எங்களுடைய ஊரில் இருக்கக்கூடிய அதிகமான தவறுகளை திருத்த முடியும் என்ற உறுதி எங்களிலே முதலாவது வர வேண்டும். ஒரு வீட்டுடைய தலைவராக இருக்கக்கூடிய தந்தை, கணவர் தன்னுடைய வீட்டுடைய சூழலை திருத்த முடியும். இதற்கு மௌலவிமார் தேவை இல்லை, இதற்கு இன்னொரு சபைகள் தேவை இல்லை. இதை திருத்துவதற்கு எனக்கு அல்லாஹ் தஆலா அதிகாரம் தந்திருக்கின்றான், எனக்கு முடியும், நான் திருத்த வேண்டும். எப்படி திருத்த வேண்டும் என்பதை அவர் படித்து வைத்திருக்க வேண்டும். தன்னுடைய வகுப்பறையிலே கற்றுக்கொள்ளக்கூடிய மாணவர்கள் அவர்கள் செய்யக்கூடிய தவறுகளை பாடசாலையிலாக இருந்தாலும் சரி, அல்லது அவர்கள் வீடுகளுக்கு சென்றால் வீடுகளிலாக இருந்தாலும் சரி, அல்லது அவர்கள் பாதையோரங்களிலே தெருக்களிலே இருந்தால் அப்பொழுதும் சரி, அவர்கள் செய்யக்கூடிய தவறுகளை அவர்களுக்கு உணர்த்தி எவ்வாறு திருத்த முடியும் என்பதை பாடசாலையுடைய ஒரு ஆசிரியர் தெரிந்து வைத்திருக்க வேண்டும். அதை அவர் செய்ய வேண்டும். இதே போன்றுதான் ஒரு நண்பனை பொறுத்தவரையிலே பலருக்கும் பல நண்பர் வட்டாரங்கள் இருக்கும். தங்களுடைய கூட்டத்திலே, தங்களுடைய அந்த குழுவிலே இருக்கக்கூடிய ஒரு நண்பர் மோசமான பழக்க வழக்கம் உடையவராக இருந்தார், தவறுகளை செய்யக்கூடிய ஒருவராக இருந்தார். எந்த அளவுக்கு என்றால், சில வேளை ஊரிலே அறியப்படக்கூடிய அளவுக்கு தவறு செய்யக்கூடியவராக இருந்தால், போதை வஸ்திலே அவர் மாட்டிக்கொண்டவராக இருந்தால், நண்பர் என்ற அடிப்படையிலே பிற நண்பர்கள் அழைப்பாளர்களாக மாற வேண்டும். அவர்கள் தங்களுடைய பணியை அங்கே செய்ய வேண்டும். தோழமை என்று சொன்னால் நாங்கள் ஜொலியாக சுட்டித் திரிவது மாத்திரம் தோழமை கிடையாது. ஒரு நல்ல தோழனுக்கு அழகு அவன் மற்ற தோழனை தான் சிறந்தவனாக இருந்தால் தன்னை போன்ற ஒரு சிறந்தவனாக அவனை மாற்ற வேண்டும். தந்தை சொல்லி கேட்காத விடயங்கள் தோழன் சொல்லி இன்னொரு தோழன் கேட்பான். ஆசிரியர் சொல்லி கேட்காத விடயங்களை ஒரு தோழன் சொல்லி இன்னொரு தோழன் கேட்பான். ஆகவே தோழர்களும் அழைப்பாளர்களாகவும் நல்லதை ஏவி தீயதை தடுக்கக்கூடியவர்களாகவும் இருக்க வேண்டும். இதை தாண்டி இன்னொரு சபைகள், பள்ளிவாசல் நிர்வாகங்கள், மௌலைமார்கள் எப்பொழுதும் செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த பணிகளை அவர்கள் செய்தால், நாங்கள் இந்த ஏற்பாடுகள் நிர்வாகங்கள் எல்லாம் மஷூராக்கள் செய்து நாங்கள் ஊரை திருத்துவதற்கு முன்னால் ஒரு பாரிய பங்களிப்பு எங்களுடைய தனிநபர் முயற்சியினால் ஊரிலே இருக்கக்கூடிய தவறுகளை திருத்த முடியும் என்ற உறுதி முதலாவது ஏற்பட வேண்டும். இதை நான் உங்களுடைய சிந்தனைக்கு இந்த கொத்பா பிரசங்கத்துடைய ஆரம்பத்திலே ஆழமாக பதிய நான் ஆசைப்படுகின்றேன். ஆகவே இந்த விடயத்தை நாங்கள் தெரிந்து கொண்டால் பின்னர் பார்க்க வேண்டும். இந்த விடயத்திலே நாங்கள் ஈடுபடுவதற்கு அல்லாஹ்வுடைய சில குர்ஆன் வசனங்களை நாங்கள் ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டும். நீங்கள் சென்ற சூரத்து ஆல இம்ரானுடைய 104வது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள், 110வது வசனத்தை வாசித்து பாருங்கள், 114வது வசனத்தை வாசித்து பாருங்கள். அல்லாஹ் தஆலா இந்த 3 வசனங்களிலும் நன்மையை ஏவி தீமையை தடுக்கக்கூடியவர்கள் தான் வெற்றியாளர்கள், அவர்கள் தான் சாலிகான மனிதர்கள், அவர்கள் மூலமாகத்தான் ஒரு சிறந்த சமுதாயம் உருவாக முடியும் என்பதை அல்லாஹ் தஆலா ஆணித்தரமாக அடித்து கூறுகின்றான். ஆகவே பள்ளி வாயில்களிலே உபன்யாசங்கள் நடைபெறுவதன் மூலமாக மாத்திரம் நாங்கள் சமுதாய சீர்திருத்தத்தை எதிர்பார்த்திருந்தால் நாங்கள் பல வருடங்கள் நாங்கள் செலவழிக்க, அப்படி செலவழித்தாலும் எங்களுக்கு அந்த அடைவை அடைய முடியாமல் இருக்கு. மாறாக நாங்கள் ஒவ்வொருவரும் இந்த பணியிலே கட்டாயம் ஈடுபட வேண்டும். அல்லாஹ் தஆலா சூரத்துல் ஆல இம்ரானுடைய 104வது வசனத்திலே குறிப்பிடுகின்றான், வல் தக்கும் மின்குன் உம்மத்துன், உங்களிலே ஒரு கூட்டம் இருக்கட்டும், யதுஊன இலல் கைர், நல்லதின் பால் அழைக்கக்கூடியவர்களாக இருக்கட்டும், வயமுரூன பில் மஅரூஃப், நல்லதை கொண்டு ஏவக்கூடியவர்களாக இருக்கட்டும், வயன்ஹவுன அனில் முன்கர், தீயதை கொண்டு தடுக்கக்கூடியவர்களாக இருக்கட்டும், வஉலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன், இவர்கள் தான் வெற்றியாளர்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா குறிப்பிட்டு காட்டுகின்றார். 110வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா குறிப்பிடும் பொழுது, குன்தும் ஹைர உம்மத்தின், நீங்கள் தான் சிறந்த சமுதாயமாக இருக்கின்றீர்கள். ஏன்? தஅமுரூன பில் மஅரூஃப், நல்லதை கொண்டு ஏவுகின்றீர்கள். காரணம், சிறந்த சமுதாயமாக மாறியதற்கான காரணம், மாற முடியும் என்பதற்கான அடையாளம் தஅமுரூன பில் மஅரூஃப் வதன்ஹவுன அனில் முன்கர், தீயை கொண்டு தடுக்கின்றீர்கள், வதுமினூன பில்லாஹ், இப்படி நீங்கள் அல்லாஹ்வை ஈமான் கொள்கின்றீர்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா போற்றி கூறுகின்றான். ஒரு சிறந்த சமுதாயமாக மாற வேண்டும் என்றால் இந்த நல்லதை ஏவி தீயதை தடுப்பது இருக்க வேண்டும். கொரோனாவுடைய பிரச்சனையின் பின்னால், அதற்கு முன்னால் நாட்டிலே ஏற்பட்ட பயங்கரவாத பிரச்சனைகளின் பின்னால் இந்த நல்லதை ஏவி தீயதை தடுக்கக்கூடிய இந்த உபன்யாசங்கள் குறைவடைந்திருப்பது நீங்கள் அனைவரும் அறிந்த ஒரு விடயம். தர்பியா நிகழ்ச்சிகளோ
இன்னொரு தாவா நிகழ்ச்சிகளோ மிகவும் அருகி போயிருக்கக்கூடிய காலம். எந்த அளவுக்கு என்றால், ஜும்மாவுடைய வெள்ளிக்கிழமை உபன்யாசத்தை கூட கேட்பதற்கு தொடராக வந்து கொண்டிருந்த மக்கள் உதாசீனம் அவர்களுடைய வாழ்க்கையிலே ஏற்பட்டதன் காரணத்தினால் ஜும்மாவுக்கு போகாமல் ரோட்டிலே அவரை ஜும்மா நேரத்திலே கண்டாலும் கூட கூச்சப்படாமல் இருக்கக்கூடிய ஒரு அளவுக்கு உபன்யாசம் குறைவடைந்திருக்கின்றது. கேட்டால் கொரோனா, பள்ளியிலே இடமில்லை என்றவர்களுக்கு சொல்வதற்கு சாட்டுகள் இருந்து கொண்டிருக்கின்றன. இப்படிப்பட்ட வேளையிலே இந்த பள்ளியிலே ஏற்படக்கூடிய இந்த உபன்யாசங்களுடைய குறைபாட்டை நிவர்த்தி செய்வதற்கு கட்டாயம் தனிநபர் முயற்சிகள் அதிகரிக்க வேண்டும் என்ற விடயத்தையும் நாங்கள் எங்களுடைய சிந்தனையிலே ஏற்றுக்கொள்ள வேண்டும். அல்லாஹ் தஆலா சூரத்துல் மாயிதாவிலே 79வது வசனத்திலே ஒரு பயங்கரமான ஒரு செய்தியை எங்களுக்கு குறிப்பிடுகின்றான். எங்களுக்கு முன் சென்ற சமுதாயங்கள் அளிக்கப்பட்ட வரலாற்றை அல்லாஹ் தஆலா குறிப்பிடும் பொழுது, அதே போன்று காஃபிர்களுடைய வழிமுறை அல்லாஹ் தஆலா குறிப்பிடும் பொழுது, கானு லா யதனாஹூன அன் முன்கரின் ஃபஅலூஹு, அவர்கள் செய்த தவறுகளை அவர்கள் தடை செய்யக்கூடியவர்களாக இருக்கவில்லை. அவர்களுக்கு மத்தியிலே சில தவறுகள் ஏற்பட்டால் அதை பரஸ்பரம் உபதேசம் செய்து தஅவா செய்து அவைகளை தடுத்து நிறுத்தக்கூடிய சமுதாயமாக அவர்கள் இருக்கவில்லை. கானு லா யதனாஹூன், தடுக்கவே மாட்டார்கள், அன் முன்கரின் ஃபஅலூஹு, அவர்கள் செய்யக்கூடிய தவறுகளை என்று கூறிவிட்டு லபிஸ மா கானு யஃபஅலூன், அவர்கள் செய்யக்கூடிய இந்த வேலை என்ன வேலை? தடுக்காமல் இருப்பது, உபதேசம் செய்யாமல் இருப்பது, தவறுகளை கண்டும் காணாததை போன்றிருப்பது, இவைகள் லபிஸ மா கானு யஃபஅலூன், அவர்கள் செய்யக்கூடிய மிகவும் மோசமான செயல் என்பதாக அல்லாஹ் தஆலா எங்களுக்கு எடுத்து காட்டுகின்றான். ஆகவே நாங்கள் ஒவ்வொருவரும் இந்த பணியை சிரமேற்கொண்டு நாங்கள் செய்தால்தான் எங்களுடைய ஊரிலே தவறுகள் குறையும், சமுதாயத்திலே நல்ல பழக்க வழக்கங்கள் மிளிரும் என்ற விடயத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி இல்லாமல் ஊரில் இருக்கக்கூடிய தவறுகளை பற்றி மாத்திரம் நாங்கள் கதைக்கக்கூடியவர்களாக இருந்தால் அவைகள் ஏடுகளிலே பதியக்கூடிய அந்த செய்திகளை போன்றுதான் இருக்குமே தவிர அதற்கு தீர்வுகள் அங்கே எங்களுக்கு காணுவது கஷ்டமாக இருக்கும். ஊரிலே இப்படி நடக்கின்றது 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 என்று பேசினால் தீர்வாகாது. அவைகளுக்கு ஒவ்வொருவரும் தீர்வை கொண்டு வர வேண்டும். அதிலே முக்கியமான தீர்வுதான் அவர்கள் தங்களுடைய சுற்று வட்டாரத்திலே இருக்கக்கூடியவர்களை அவர்களுடைய சக்திக்கு ஏற்ற அடிப்படையிலே அவர்கள் திருத்துவதற்கு முயற்சிக்க வேண்டும். அடுத்ததாக, அப்படி நாங்கள் நன்மையை ஏவி தீமையை நாங்கள் தடுக்கும் பொழுது நாங்கள் கடைபிடிக்க வேண்டிய சில பண்புகள் இருக்கின்றன. இந்த பண்புகளில் சிலதை நான் இங்கே உங்களுக்கு ஞாபகப்படுத்துகின்றேன். முதலாவது விடயம், ஒவ்வொரு தீமைக்கும் அந்த தீமையுடைய பாரதூரத்துக்கு ஏற்ப, அந்த தீமையை தடுத்தால் எந்த அளவுக்கு உள்வாங்கப்படும் என்ற அந்த கண்ணோட்டத்துக்கு ஏற்ப அந்த தீமையை தடுப்பது பல படித்தரங்களாக இருக்கும். ஆகவே அந்த படித்தரங்களை நீங்கள் கட்டாயம் கவனித்துக் கொள்ள வேண்டும். சில தீமைகளை உங்களுக்கு கையினால் தடுக்க முடியும். வீட்டிலே ஒரு பிள்ளை ஒரு தீமையை செய்தால் தந்தைக்கு கையினால் தடுக்க முடியும். வகுப்பறையிலே ஒரு மாணவன் ஒரு தவறை செய்தால் ஆசிரியருக்கு கையினால் தடுக்க முடியும். கையினால் தடுக்க முடியாத தீமைகளை கையினால் தடுக்கக்கூடாது. கையினால் தடுப்பதன் மூலமாக தீமைக்கு மேலாக ஒரு அசம்பாவிதம் ஏற்படும் என்று சொன்னால் கையினால் தடுக்கக்கூடாது. வாயினால் சொல்லி தடுக்க வேண்டும். வாயினால் சொல்லி தடுத்தாலும் கூட அசம்பாவிதம் பெரிதாக அமையும் என்று சொன்னால் சிறியொரு தவறை நாங்கள் தடுப்பதற்கு சென்று கைகலப்பாக மாறி பெருமொரு அசம்பாவிதம் ஏற்படும் என்று நாங்கள் சில வேளை அதை நாங்கள் மட்டிட்டால் வாயினாலும் தடுக்கக்கூடாது. உள்ளத்தினால் வெறுத்து அந்த வெறுப்பை அந்த இடத்திலே காட்ட வேண்டும். ஒரு சபையிலே அமர்ந்திருக்கின்றீர்கள், அல்லாஹ்வுக்கு புறம்பான விஷயங்கள் பேசப்படுகின்றன, அல்லாஹ்வுக்கு புறம்பான விடயங்கள் நடைபெறுகின்றன என்று சொன்னால் உங்களுக்கு தடுக்கவும் முடியாது, பேசவும் முடியாது என்றால் நீங்கள் மனதால் வெறுக்க வேண்டும். அதை நீங்கள் அவர்களுக்கு காட்ட வேண்டும். இதுதான் ஈமானுடைய கடைசி படித்தரம். இந்த படித்தரத்திலாவது நாங்கள் இருக்க வேண்டும் என்ற விடயத்தை தடை செய்யும் பொழுது, பாவங்களை நாங்கள் தடுக்கும் பொழுது இந்த படித்தரங்களை கடைபிடிக்க வேண்டும். இரண்டாவது, நாங்கள் நன்மையை ஏவி தீமையை நாங்கள் தடுக்கும் பொழுது நல்ல வார்த்தைகளை நல்ல முறைகளை நாங்கள் கையாள வேண்டும். நல்ல நேரங்களை நாங்கள் தெரிவு செய்ய வேண்டும். அனைத்து நேரங்களிலும் அனைத்து நன்மைகளையும் ஏவ முடியாது.
அனைத்து நேரங்களிலும் அனைவருடைய பாவங்களையும் தடுக்க முடியாது. ஒவ்வொன்றுக்கும் நேரம் இருக்கின்றன. உபதேசம் செய்வதற்கென்று உசிதமான நேரங்களை நாங்கள் பார்க்க வேண்டும். ஏன், தந்தையாக இருந்தாலும் சரி, தன்னுடைய பிள்ளைக்கு உபதேசம் செய்யும் பொழுது நல்ல வார்த்தைகளை தெரிவு செய்ய வேண்டும். அந்த உபதேசம் அவனுக்கு எடுபடக்கூடிய நேரம் என்ன என்பதை சற்று கவனித்து அந்த நல்ல நேரத்திலே தனிமையாக இரகசியமாக உபதேசம் செய்ய வேண்டும். இந்த வார்த்தைகளை தெரிவு செய்யும் பொழுது சில வேளை எங்களுக்கு கோபம் வரலாம். கோபம் வந்தால் நாங்கள் உண்மையிலேயே கோபத்தின் பொழுது சில வார்த்தைகளை நாங்கள் கொட்டுவதன் மூலமாக அதை கேட்கக்கூடியவர்கள் திருந்த வேண்டும் என்ற நோக்கத்திலே கொட்டினால் கோபப்படக்கூடாது. நல்ல வார்த்தைகளை மாத்திரம்தான் பேச வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திப்பதற்கு யகூதிகள் சிலர் வந்தார்கள். வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அஸ்ஸாமு அலைக்க, உங்களுக்கு சாபம் உண்டாவதாக என்று சொன்னார்கள். அப்ப இது ஒரு மோசமான ஒரு வார்த்தை, மோசமான ஒரு சந்திப்பு. இதை கேட்டுக்கொண்டிருந்த ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுக்கு கோபம் வந்து விட்டது. அவர்கள் உள்ளே இருந்து வந்தவர்களை சாடுகின்றார்கள். உங்களுக்கு சாபம், அல்லாஹ்வுடைய கோபம், வலைக்குமுல் லஅனத்து வ கலபுல்லாஹி என்று வார்த்தைகளை கொட்டி தீர்க்கின்றார்கள். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஆயிஷாவே, எப்பொழுதெல்லாம் மெலினமான தன்மை, மிருதுவான தன்மை ஒரு மனிதத்திலே இருக்கின்றதோ அப்பொழுதெல்லாம் அது அழகான பக்கங்களை அங்கே சேர்க்கும். இன்னல்லாஹ யுஹிப்பு ரிஃப்க ஃபீ குல்லி ஷை, அல்லாஹ் தஆலா அனைத்திலும் ரிஃப்கை, நெலினமான தன்மையை, மிருதுவான தன்மையை அல்லாஹ் தஆலா விரும்புகின்றான் என்று சொல்லிவிட்டு அப்ப ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா கூறுகின்றார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, அலம் தஸ்மா மா காலு, அவர்கள் சொன்னது உங்களுக்கு கேட்கவில்லையா? அப்ப ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் கூறுகின்றார்கள், அலம் தஸ்மா மா குல்த், நான் அவர்களுக்கு என்ன சொன்னேன் என்று நீ கேட்கவில்லையா? வஅலைக்கும், உங்களுக்கும் என்று நான் சொன்னேன், அவ்வளவுதான். அவர்கள் சொன்னார்கள் உங்களுக்கு சாபம் உண்டாவதாக என்று, உங்களுக்கும் என்று நபி அவர்கள் சொல்லி அங்கே முடித்தார்கள். அப்ப ஆட்டோமேட்டிக்காக ஒரு நபியுடைய பதுவா அவர்களுக்கு அந்த ஒரே வார்த்தையிலே சேர்ப்பிக்கப்பட்டது. ஒரு மனிதனுடைய சமுதாயோசித அந்த நடவடிக்கை அங்கே வெளியானது. கோபம் வெளிவரவில்லை. இப்படிப்பட்ட அழைப்பாளர்களுக்கு முன்னுதாரணமாக நாங்கள் ரசூலுல்லாஹ்வுடைய வரலாற்றை நாங்கள் படிக்க வேண்டும். பள்ளியிலே ஒருவர் வந்து சலம் கழித்து விட்டார். அப்பொழுது சஹாபாக்கள் தடை செய்ய செல்கின்றார்கள். அப்பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே தாவாவுடைய முறையை கற்பிக்கின்றார்கள். தடை செய்ய வேண்டாம், அவருடைய அத்தியாவசிய தேவையை அவர் செய்து முடிக்கும் வரைக்கும் நீங்கள் இருங்கள். அதற்கு பின்னால் அவரை அழைத்து உரிய வார்த்தைகளை மாத்திரம் பாவித்து, அதிகமான வார்த்தைகளை பாவிக்காமல், இந்த இடம் சலம் கழிக்கக்கூடிய இடம் அல்ல, இது கண்ணியப்படுத்த வேண்டிய ஒரு பள்ளி வாயல், இப்படிப்பட்ட செயல்களுக்குரிய இடம் அல்ல என்பதை அவருக்கு எடுத்து வைக்கின்றார்கள். எந்த அளவுக்கு என்றால், அந்த மனிதர் பின்னர் துஆ பிரார்த்தனை செய்கின்றார், இறைவா, எனக்கும் இந்த முஹம்மதுக்கும் மாத்திரம் நீ ரஹ்மத் செய்வாயாக, வேறு யாருக்கும் ரஹ்மத் செய்து விடாயே என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அவருடைய உள்ளத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த நடவடிக்கை மாத்திரம்தான் உள்வாங்கப்பட்டது, கவரப்பட்டார்கள். இப்படி நல்ல விடயங்களை எடுத்து வைக்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு திட்டி தீர்த்து கொண்டிருந்த, எதிர்ப்பை வெளிக்காட்டிக் கொண்டிருந்த ஒரு கோத்திரத்துடைய தலைவர் சுமாமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் போர் முனையிலே பிடிக்கப்பட்டு கைதியாக வந்து மஸ்ஜிது நபவியிலே கட்டி வைக்கப்பட்டிருக்கின்றார்கள். இப்ப நபி அவர்கள் சென்று அவருக்கு தாவா என்று பல வார்த்தைகளையோ பயான்களையோ பண்ணவில்லை, சென்று நலம் விசாரித்து விட்டு மட்டும் வருவார்கள். முதலாவது நாள், இரண்டாவது நாள், மூன்றாவது நாள் வந்து கேட்கவும் அவர் கூறுகின்றார், எப்படி காண்கின்றாய் சுமாமாவை என்று கேட்ட நேரத்திலே அப்ப அவருக்கு கூறுகின்றார், அல்லாஹ்வுடைய தூதர் என்று கூறவில்லை, முஹம்மதே, நீங்கள் எனக்கு தண்டனை வழங்கினால் நான் அந்த தண்டனைக்கு உரியவன், கொன்றால் அந்த இரத்தம் தவறாக நீங்கள் கொள்ளவில்லை, நான் தவறு செய்திருக்கின்றேன், நீங்கள் என்னை விட்டால் ஒரு நன்றியாளனை நீங்கள் விடுதலை செய்தவராக நீங்கள் கண்டுகொள்வீர்கள் என்று அவரே என்ன வார்த்தைகளை பாவிக்கக்கூடிய அளவுக்கு நபி அவர்களுடைய அந்த உபதேசங்களுடைய அந்த வழிமுறைகள் இருந்தன. அவர் பின்னர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். இப்படி அந்த வார்த்தைகளை, நேரங்களை நாங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும். நாங்கள் செய்யக்கூடிய அதிகமான தவறுதான், குறிப்பாக பெற்றோர்கள் செய்யக்கூடிய தவறு, ஒரு பிள்ளை தவறு செய்தால் தன்னுடைய கடமையை முடித்துக் கொள்ள வேண்டும் என்ற தோரணையிலே மாத்திரம் கொட்ட வேண்டிய அனைத்து வார்த்தைகளையும் கொட்டி, தாய்க்கு முன்னாலோ சகோதரர்களுக்கு முன்னாலோ
அல்லது உறவினர்களுக்கு முன்னாரோ அல்லது ரோட்ல கண்டாலோ எங்கும் தன்னுடைய கடமை முடிஞ்சு நான் சொல்றதை சொல்லிவிட்டேன், அவன் திருந்தினாலும் திருந்தாவிட்டாலும் நான் சொல்றதை சொல்லிவிட்டேன் என்று சொன்னால் நீங்கள் அழைப்பாளர்கள் கிடையாது, நல்லதை ஏவி தீயதை தடுக்கக்கூடியவர்கள் கிடையாது. மாறாக உங்களுடைய டியூட்டியை நீங்கள் முடிக்கக்கூடியவர்கள். நீங்கள் தான் தப்பலாமே தவிர, ஆனால் அல்லாவிடத்திலும் நீங்கள் உங்களுடைய டியூட்டியை சரியாக செய்தீர்களா என்று கேட்டால் இல்லை என்றுதான் கூற வேண்டும். மகனை அழைத்து அவனை அழைத்து நீங்கள் பேச வேண்டும் என்றால் உங்களுக்கும் அவனுக்கும் இருக்கக்கூடிய அந்த தொடர்பு அழைத்து பேசக்கூடிய அளவுக்கு இருக்க வேண்டும் உறவு. சில வீடுகளிலே தாய் தந்தையினருக்கும் பிள்ளைகளுக்கும் இடையிலே உறவே மிகவும் குறைவு. தாயும் ஒரு பெரிய வயதை அடைந்த மனிதனும் தந்தையும் ஒரு பெரிய வயதை அடைந்த மனிதனும் இருந்து பேசுவதே கிடையாது. இப்படி என்றால் நாங்கள் எவ்வாறு அவர்களுடைய தவறுகளை நாங்கள் உபதேசிக்க முடியும்? அவர்களை அழைத்து இரகசியமாக நாங்கள் சொல்ல வேண்டும். அடுத்து நாங்கள் கவனிக்க வேண்டிய விடயம் இரகசியத்தை பேணுவது. அரபியிலே கூறுவார்கள் அல் அஸ்லு ஃபின் நஸீஹத்தி அல் இஸ்ரார். உபதேசம் செய்வதுடைய அடிப்படை இரகசியமாக உபதேசம் செய்வது. இந்த இரகசியமாக உபதேசம் செய்வது இரண்டு வகைப்படும். இரண்டு விடயங்களிலே இந்த இரகசியம் பேணப்பட வேண்டும். முதலாவது விடயம், ஒரு தவறை நீங்கள் கண்டு உபதேசிக்க விரும்பினால் ஒரு சகோதரனுக்கு, ஒரு பிள்ளைக்கு, ஒரு மாணவனுக்கு அவனை இரகசியமாக கூப்பிட்டு நீங்கள் சொல்ல வேண்டும். அதற்கென்று நீங்கள் நேரத்தை தெரிவு செய்ய வேண்டும். பரகசியமாக நீங்கள் உபதேசம் செய்யக்கூடாது. இமாம் ஷாஃபி அவர்கள் கூறுகின்றார்கள், இதா நஸஹ்தஹு ஃபிஸ் சிர்ரி, இரகசியமாக நீங்கள் உபதேசம் செய்தால் ஃபகத் நஸஹ்தஹு, நீங்கள் உபதேசம் செய்தவராக கருதப்படுவீர்கள். இதா நஸஹ்தஹு ஃபில் அலனி, பரகசியமாக ஒருவருக்கு நீங்கள் உபதேசித்தால் வகத் ஃபலஹ்தஹு, அவரை நீங்கள் இழிவுபடுத்தி விட்டீர்கள் என்பதாக கூறுவதை நாங்கள் பார்க்கலாம். ஆகவே இந்த இரகசியம் பேணப்பட வேண்டும். இரண்டாவது, உங்களுடைய உபதேசத்தை ஒரு சகோதரன், ஒரு மாணவன், ஒரு பிள்ளை கேட்டு திருந்திவிட்டால் அதற்கு பின்னாலும் இரகசியம் பேணப்பட வேண்டும். ஒருவன் திருந்தி நல்லவனாக இருக்கின்றான், சமுதாயத்திலே சென்று சொல்வது அவன் இப்படி இருந்தான், என்னுடைய உபதேசத்தை கேட்டுத்தான் திருந்தினான் என்று அந்த இரகசியமாக நீங்கள் உபதேசம் செய்தாலும் திருந்தியதன் பின்னாலும் கூட அதை பரகசியப்படுத்தக்கூடாது. ஏன்? நீங்கள் எதற்காக வேண்டி உபதேசம் செய்தீர்கள்? அவன் திருந்த வேண்டும் என்ற ஒரு நோக்கம், ஆம். ஆனால் அதை விட ஒரு பெரிய நோக்கத்திற்காக வேண்டிதான் நீங்கள் உபதேசம் செய்தீர்கள். என்ன நோக்கம்? அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தம் உங்களுக்கு கிடைக்க வேண்டும். அவன் திருந்தி நல்ல விடயங்களை செய்வதன் மூலமாக உங்களுக்கு நன்மை சேர வேண்டும் என்ற ரூபத்திலே நீங்கள் தாவா செய்திருந்தால் ஒரு நாளும் பரகசியமாக்க மாட்டீர்கள். அவன் திருந்தினாலும் சரி, அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்விடத்திலே துஆ பிரார்த்தனை செய்வீர்கள், அவனை நல்ல வழியிலே இறைவா தொடர்ந்தும் வைப்பாயாக என்றுதான் நீங்கள் இரகசியமாக தனிமையாக பிரார்த்தித்து விட்டு இருப்பீர்களே தவிர, அவன் திருந்தினான் அதற்கான காரணம் நான் தான் என்ற மார்க்ஸை சமுதாயத்திலே தேடக்கூடியவர்களாக இருக்கக்கூடாது. இதிலும் நாங்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அது பிள்ளையாக இருந்தாலும் சரி. ஏன்? எங்களுக்கு தேவை அவன் திருந்த வேண்டும், எங்களுக்கு நன்மை கிடைக்க வேண்டும். அடுத்ததாக, நாங்கள் விடயங்களை திருத்தும் பொழுது இலகுவான வழிமுறைகளை நாங்கள் தீர்வாக முன்வைக்க வேண்டும். ஒருவன் தவறு செய்து கொண்டிருந்தால் அவனை திருத்துவதற்காக வேண்டி ஒரு கஷ்டமான வழிமுறைகளை கொடுக்கக்கூடாது. இலகுவான வழிமுறைகளை, தீர்வுகளை நாங்கள் கொடுக்க வேண்டும். தீர்வை கொடுக்காமல் உபதேசம் செய்வதும் தவறு. சிலவேளை உங்களுக்கு தீர்வு தெரியவில்லை என்றால் உபதேசம் செய்துவிட்டு நீங்கள் இருக்கலாம், ஆனால் உபதேசத்துடைய பரிபூர்ணமான வடிவம், தீர்வு அங்கே இருக்க வேண்டும். அதனால் தான் நாங்கள் காணக்கூடிய, ஊரிலே காணக்கூடிய முக்கியமான இன்னொரு தவறு, அனைவரும் தவறுகளை பற்றி பேசுவார்களே தவிர தீர்வு என்ன என்பதை பற்றி பேச மாட்டார்கள். பட்டியல் போட்டு காட்டுவார்கள், இந்த ரோட்டிலே இது நடந்தது, இந்த இன்ஸ்டிடியூட்டிலே இது நடந்தது, இந்த வீட்டிலே இப்படி நடக்கின்றது என்று பட்டியல் போட்டு காட்டுவார்கள். இதற்கு என்ன மாற்று வழி, என்ன தீர்வு, யார் செய்வது என்பதை பற்றி பேச மாட்டார்கள். நாங்கள் பார்க்கலாம், பனு இஸ்ரவேலர்களுடைய காலத்திலே நடந்த ஒரு கதை அடிக்கடி நாங்கள் கேள்விப்பட்டிருக்கின்றோம். 99 கொலைகளை செய்த ஒரு மனிதன் தனக்கு இன்னார் நசீகத் செய்வார் என்ற எதிர்பார்ப்பிலே அவரிடம் சென்று, நான் இப்படி தவறு செய்து விட்டேன், எனக்கு தௌபா இருக்கின்றதா என்று கேட்டார். நசீகத் செய்வார் என்று எதிர்பார்த்து சென்றவர். அவர் சொன்னால், இது இப்படிப்பட்ட ஒரு வேலையை செஞ்சுட்டு எப்படி தௌபா செய்வது என்பதும் 100ஆவதாக அவரையும் கொலை செய்து 100 கொலைகளை செய்து விட்டார். பங்கினைக்கு எங்களுக்கு ஒரு மொடல் விளங்குகின்றது. இப்படிப்பட்ட மொடல் தவறு. எடுத்தவுடன் கேட்டை மூடக்கூடாது, இல்லை என்று சொல்லக்கூடாது, அப்படி சொல்லவும் முடியாது. அடுத்த இன்னொருடம் செல்கின்றார், மார்க்கம் படித்தோர் அறிஞரிடம்.
சென்று கேட்கவும் 100 கொலைகளை செய்துவிட்டு வந்திருக்கின்றேன். அவரிடத்திலே விவரங்களை கேட்கவில்லை, பட்டியல் போட்டு கேட்கவில்லை. 100ஐயும் பட்டியல் போட்டுத்தா, எப்படிப்பட்ட ஆக்களை நீ கொண்டாய், உனக்கு எப்படிப்பட்ட மனம் வந்தது இப்படி கொள்வதற்கு, ஏன் இவ்வளவு மோசமானவராக இருக்கின்றாய், ஒன்றும் அவர் கேட்கவில்லை. அவர் சொன்னது தௌபா இருக்கின்றதா என்று கேட்கவும், வமையம் நவுக, உன்னை தௌபாவிலிருந்து தடுப்பதற்கு யாருக்கு முடியும்? பாருங்கள் கேள்வியை. அப்படி அவரை உயர்த்தி விட்டார். உனக்கும் தௌபாவுக்கும் இடையிலே தடை போடுவதற்கான அதிகாரம் யாருக்கு இருக்கின்றது என்று சொல்லிவிட்டு தீர்வை கொடுக்கின்றார். இதுதான் முக்கியம். என்ன தீர்வு? நீ இங்கே இருக்காதே, பக்கத்தூரிலே நல்லவர்கள் வாழ்கின்றார்கள், அங்கே நீ செல், அங்கிருந்தால் நீ உண்மையாக திருந்து வாழ்வாய் என்று தீர்வை அங்கே முன்வைக்கின்றார். அவர் அந்த ஊருக்கு செல்லும் பொழுது இடைநடுவிலே வஃபாத்தாகிவிட்டார். அப்பொழுது 2 மலக்கு கூட்டங்களும் வந்துவிட்டன. அல்லாஹ்வுடைய நல்ல ரூகளை கைப்பற்றக்கூடிய கூட்டம், கெட்ட ரூகை கைப்பற்றக்கூடிய கூட்டம் வந்து சண்டை மலக்குமார்களுக்கு இடையிலே. யார் இந்த ரூகை எடுப்பது? இவன் திருந்து விட்டானா, இன்னும் திருந்தவில்லையா, நல்லவனா கெட்டவனா? அப்ப அல்லாஹ்வுடைய ஏற்பாடு, அல்லாஹ் தஆலா தீர்ப்பு வழங்குகின்றான். நல்ல மனிதர்கள் வாழக்கூடிய ஊருக்கு நெருக்கமாக அவனுடைய மரணம் சம்பவித்திருந்தால் அவனை நல்ல உயிர்களை பறிக்கக்கூடிய மலக்குகள் எடுத்துக் கொள்ளுங்கள். அவன் கெட்ட ஊருக்கு நெருக்கமாக இருந்தால் கெட்ட உயிர்களை பறிக்கக்கூடிய மலக்குகள் எடுத்துக் கொள்ளுங்கள் என்ற தீர்வுக்கமைய அவன் நல்ல மனிதர்களுடைய பட்டியலிலே சேர்க்கப்பட்டு நல்ல மலக்குகள் அவனை மரியாதையாக அவனுடைய ரூகை எடுத்துச் செல்கின்றார்கள். இதுதான் தீர்வு. இப்படி தீர்வுகளை பற்றி யோசிக்கக்கூடியவர்களாக, தீர்வுகளையும் நாங்கள் பொதிந்து உபதேசம் வழங்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். பிள்ளை சில வேளை ஒரு தவறிலே பாதிக்கப்பட்டிருப்பான், ஒரு தீய பழக்கத்திலே இருப்பான், போதை வஸ்து பழக்கத்திலே இருப்பான், தவறு செய்து விட்டான். இதற்கு பின்னால் அவனை குத்தி காட்டி அவனை தூரம் தள்ளுவதல்ல நோக்கம். அவனை திருத்தி அவனுக்கு பதில் மாற்று வழியை நாங்கள் கொடுப்பதுதான் நோக்கம் என்ற விடயத்தை நாங்கள் எங்களுடைய சிந்தனையில் எடுத்துக்கொள்ள வேண்டும். இதற்கு ஆலோசனைகள் தேவைப்பட்டால் எடுக்க வேண்டிய இடங்களிலே ஆலோசனைகளை எடுத்து ஒவ்வொருவரும் தனிமனித முயற்சியிலே அவர்கள் கட்டாயம் இருக்க வேண்டும். அதே போன்று தவறுகள் பொதுவாக ஊரில் நடக்கும் பொழுது தவறுகளை செய்தவர்களை பட்டியல் போட வேண்டிய தேவை கிடையாது. இந்த தவறு போதை வஸ்து பாதிக்கக்கூடியவர்கள் என்று பட்டியல் போட வேண்டிய அவசியம் கிடையாது. அப்படி ஒன்று இருந்தால் அதற்கு எதிராக நாங்கள் சமுதாயமாக, ஒரு கூட்டமாக நாங்கள் அதை தீர்ப்பதற்கான தீர்வுகளைத்தான் யோசிக்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில கொத்பாவிலே எறும்பி கூறுவார்கள், சில தவறான விடயங்களை திருத்துவதற்கு ஆட்களுடைய பெயர்களை கூற மாட்டார்கள். சொல்வார்கள், மாபாலு அக்வாமின், சில கூட்டம் இப்படி செய்ய பார்க்கின்றார்கள், ஏன் அப்படி செய்கின்றார்கள், இது தவறு. சிலர் சொன்னார்கள், நாங்கள் கல்யாணம் முடிக்கவே மாட்டோம், இது தவறான முடிவு. சிலர் சொன்னார்கள், நாங்கள் பகல் வேலையெல்லாம் நாங்கள் நோன்பு வைக்க போகின்றோம், அனைத்து நாட்களும், தவறான ஒரு சுன்னத். இன்னும் சிலர் சொன்னார்கள், நாங்கள் வெயிலில இருந்து நாங்கள் இபாதத் செய்ய போகின்றோம், வெயிலில நின்று எங்களை வாட்டி வதைத்து நாங்கள் இபாதத் செய்ய போகின்றோம். நல்ல விடயத்துடைய ஆர்வம், ஆனால் முடிவு தவறு. நபி அவர்கள் சொன்னார், மாபாலு அக்வாமின், ஏன் இப்படி கூட்டங்கள் இப்படி செய்ய பார்க்கின்றார்கள் என்று சொல்லிவிட்டு தீர்வை அங்கே கூறுகின்றார்கள். ஆகவே யாரு தவறு செய்கின்றார் என்பதல்ல முக்கியம், தவறுகளை எவ்வாறு திருத்த வேண்டும் என்பதுதான் முக்கியமாக இருந்து கொண்டிருக்கின்றது. கடைசியாக எங்களுடைய நோக்கம், நான் இடையிலே கூறினேன், மனிதர்களை திருத்தக்கூடியதாகத்தான் இருக்க வேண்டுமே தவிர எங்களுக்கு பெயர் போட்டுக் கொள்ளக்கூடியதாக இருக்கக்கூடாது. சில வேளை ஒரு மனிதன் திருந்திவிட்டால் அதன் பின்னால் அவனிடமிருந்து எனக்கு நலவுகள் கிடைக்கும் என்ற நோக்கமும் இருக்கக்கூடாது. சமுதாயத்தில் ஒரு பெரிய ஒருவரை நாங்கள் திருத்தி விட்டோம் என்று வைத்துக் கொள்ளுங்கள், அதற்கு பின்னால் அவர் சமுதாயத்துக்கு சேவை செய்ய வேண்டும், என்னை கவனிக்க வேண்டும், என்னை மரியாதையாக பேச வேண்டும், வழிகேட்டிலிருந்து நேர் வழிக்கு எடுத்தவர் என்று என்னை போற்ற வேண்டும். இந்த ஐடியாக்களை நாங்கள் விட்டுவிட வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனிதர்களை நரகத்திலிருந்து காப்பாற்றி சுவர்க்கத்திற்கு சேர்ப்பிக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் இருந்தார்கள் என்பதற்கு ஒரு நல்ல ஒரு உதாரணம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே வந்து ஹிதுமத் செய்து கொண்டிருந்த ஒரு யஹூதி சிறுவன், நபி அவர்களுக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தவர், நோய்வாய்ப்பட்டவுடன் நபி அவர்கள் நோய் விசாரிக்க சென்று தன்னுடைய அந்த சிறுவனுடைய தலைக்கு பக்கத்திலே அமர்ந்திருக்கும் பொழுது பார்க்கின்றார்கள், மரண தருவாயிலே இருக்கின்றான். சொல்கின்றார்கள், நீ கலிமா சொல்லி இஸ்லாத்தை நீ ஏற்றுக்கொள், லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல் என்று இஸ்லாத்தை போதிக்கின்றார்கள். அப்ப அவன் தன்னுடைய தந்தையை பார்க்கின்றான். சிறுவன், ஒருவருடைய பொறுப்புகள் இருப்பவன், தந்தையை பார்க்கவும் தந்தை யகூதி கூறுகின்றார், அத்தே அபுல் காசிம், அபுல் காசிம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நீ வழிபடு விருப்பம் என்றால். அப்ப அவன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு விட்டான்.
இந்த சிறுவன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு இதற்கு பின்னால் உலகத்துக்கு திரும்பி வரப்போவான் என்பதும் உறுதி இல்லாத விடயம். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாலும் ஒரு சிறுவன், அவனால் ஒரு பெரிய ஒரு சமுதாய தாக்கம் அங்கே இல்லை. ஆனால் என்ன நோக்கம்? அப்படிப்பட்ட ஒரு சிறிய ஒரு உயிராக இருந்தாலும், சமுதாயத்திலே மதிக்கப்படக்கூடிய அடிப்படையிலே ஒரு பின்தள்ளப்பட்ட வகுப்பிலே இருந்தாலும் கூட அவன் சுவர்க்கத்திற்கு செல்ல வேண்டும் என்பதுதான் நோக்கமே தவிர, அவன் இஸ்லாத்துக்கு வந்து என்ன செய்ய போகின்றான் என்பது அங்கே நோக்கமாக இருக்கவில்லை. அவனை இஸ்லாத்துக்கு எடுத்து சமுதாயத்துக்கு என்ன பிரயோசனம் நபி அவர்கள் யோசிக்கவில்லை. அவனையும் நரகத்திலிருந்து பாதுகாக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, ஹதீஸுடைய கடைசி வார்த்தை, சஹாபாக்கள் சொல்கின்றார்கள், நபி அவர்கள் அந்த வீட்டிலிருந்து, அவன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டான், வீட்டிலிருந்து வெளியே வருகின்றார்கள், அவர்களுடைய முகம் புன்வருவல் பூத்து சந்திரனை போன்றிருந்த சந்தோஷத்தினால். ஏன் சந்தோஷம் சொன்னார்கள்? அல்ஹம்துலில்லாஹில்லதி அன்கதஹு பி மினன் நார், நரகத்திலிருந்து என்னை கொன்று அவனை அல்லாஹ் தஆலா பாதுகாத்தானே, அந்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் என்று சந்தோஷப்பட்டார்கள். அந்த ஒரு சிறுவன் இஸ்லாத்துக்கு வந்ததன் அந்த சம்பவத்தையும் வைத்து. ஆகவே எங்களுடைய நோக்கம், எங்களின் உபதேசத்தின் மூலமாக திருந்தக்கூடிய பிள்ளைகளோ, மாணவர்களோ, வேலையாட்களோ, எங்களுடைய அதிகாரத்துக்கு இருக்கக்கூடியவர்களோ, பொதுமக்களோ, நண்பர்களோ யாராக இருந்தாலும் திருந்தியதன் பின்னால் என்னுடைய பெயரை சொல்ல வேண்டும் என்பதல்ல, அவன் திருந்தி செய்யக்கூடிய நல்ல பணிகள், நல்ல வாழ்க்கை எங்களுக்கும் அதிலே நன்மையுடைய பக்கம் பங்கு வர வேண்டும். அதன் மூலமாக நான் சுவர்க்கத்துக்கு நுழைய வேண்டும் என்பதுதான் நோக்கமாக இருக்க வேண்டும். ஆகவே இப்படிப்பட்ட முறைகளை, சிந்தனைகளை எங்களுடைய சிந்தனையிலே நாங்கள் பதிந்து, இப்படிப்பட்ட நல்ல வழிமுறைகளை நாங்கள் பின்பற்றி எங்களுடைய ஊரையும், எங்களுடைய மக்களையும், எங்களுடைய பிள்ளைகளையும், எங்களை சுற்றி இருக்கக்கூடிய நண்பர்களையும் திருத்துவதற்கு நாங்கள் பங்களிப்பு செய்து அல்லாஹ்விடம் மிகவும் சிறந்த குன்தும் ஹைர உம்மத்தின், சிறந்த சமுதாயமாக நீங்கள் மாறுவீர்கள், நீங்கள் இருக்கின்றீர்கள் என்ற அந்த பட்டியலிலே நாங்களும் சேர்வதற்கு அல்லாஹ் தஆலா எம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.